முக்கிய செய்திகள். புதுச்சேரி சுதேசிமில் நுழைவாயிலில் துவங்கி காந்தி சிலை கடற்கரையில் நிறைவடைந்த 3600 அடி நீள தேசிய கொடி பேரணி மற்றும் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. வாசவி கிளப் சர்வதேச மற்றும் லயன் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் இணைந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் இந்நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. தேசப்பற்று மற்றும் நமது ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் நடத்தப்பட்ட இந்நிகழ்வில் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாணவர்களை உற்சாகப்படுத்திய அமைச்சர் நிகழ்வின் இறுதியில் சிறப்பாக பங்களித்தவர்களுக்கு பரிசளித்து கௌரவித்தார். வாசவி கிளப் சர்வதேசத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச தலைவர் டைமண்ட் KCGF எருகுல்லா ராமகிருஷ்ணா, மாவட்ட ஆளுநர் KCGF முரளி குப்தா மற்றும் நிர்வாகிகள் இந்நிகழ்வை ஒருங்கிணைத்திருந்தனர். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டன. விழாவில் சிறைத்துறை தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்து சிறை காவலர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ ராஜேஸ்வரி கோவில் அறங்காவலர் டாக்டர் சுஜாதா மோகனசுந்தர் மற்றும் புதுவை நாட்டிய சாஸ்திராலயாவின் நிறுவனர் மாதவி ஜெயபிரகாஷ் கலந்து கொண்டார்கள். மேலும் சிறையில் புதுவை அரசால் நன்னடத்தை மூலம் விடுதலை செய்யப்பட்ட சிறைவாசிகளின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நாட்டிய சாஸ்திராலய மாணவர்களின் பரதநாட்டியமும் மற்றும் தன்னம்பிக்கை பொம்மலாட்டக் குழு நிறுவனர் எலிசபெத் ராணி அவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் பார்வையாளர் அனைவரையும் சிறப்பாக கவர்ந்தனர். மேலும் இவ்விழாவில் புதுச்சேரி நம்மாழ்வார் இயற்கை உழவர் சங்க ஒருங்கிணைப்பு தலைவர் வேணுகோபால், மக்கள் சமூக பாதுகாப்பு சங்க தலைவர் வினோத்குமார், செல்வி, கலை முதியோர் இல்லம் நிறுவனர் கலைவாணி கணேசன், விநாயகமூர்த்தி, பெத்தல், புதிய வாழ்வு சமூக சேவகர் VG தாஸ் மற்றும் பல தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டார்கள். பறவைகளில் திசையறியா பறவை நாங்கள். பிரம்மன் பித்து பிடித்து நின்ற போது தவறாக செய்து இந்த தரணியிலே எப்படி பண்ணணும் சொல்லி எங்களுக்கு ஒரு ஐடியா. எந்தெந்த ஜெயில எதெல்லாம் நல்லதா இருக்கோ அதெல்லாம் வெல்வென்டேவில் உள்ள இந்திய கலாச்சார சங்கத்தின் தலைவர் அயூப் முகமது புதுச்சேரியை சேர்ந்த இவர் 1975ஆம் ஆண்டு 18 வயதில் பிரான்சுக்கு குடிபெயர்ந்தார். கடந்த 50 ஆண்டுகளாக புதுச்சேரிக்கும் பிரான்சுக்கும் இடையில் தொடர்ந்து பயணம் செய்து வரும் இவர் 2006ஆம் ஆண்டு முதல் நகர மற்றும் நகராட்சியின் அரசியல் வாழ்க்கையில் தீவிரமாக பங்கேற்று பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்தாலும் பிரெஞ்சு ஆட்சியிலிருந்த புதுச்சேரிக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதிதான் சுதந்திரம் கிடைத்தது. இதனை சட்ட பரிமாற்ற நாளாக புதுச்சேரி அரசு கொண்டாடி வருகின்றது. இந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் பிரான்சின் வெல்வென்டேவில் உள்ள இந்திய கலாச்சார சங்கத்தின் தலைவர் அயூப் முகமது புதுச்சேரி கடற்கரை சாலையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். அயூப் முகமது தற்காப்பு கலை, வர்மக்கலை மற்றும் சிலம்பம், யோகா ஆகியவற்றை கற்பித்தும் தீபாவளி, ஹோலி போன்ற கலாச்சார விழாக்களையும் ஏற்பாடு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து அயூப் முகமது கூறும்பொழுது 2014 முதல் 2020 வரை நகராட்சி கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்பொழுது 2020 முதல் பெரும்பான்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 2026 அடுத்த தேர்தலில் துணை மேயராக இருப்பேன் என்று நம்புகின்றேன்.
சிலம்பு போட்டியை கௌரவிக்க ஒவ்வொரு ஆண்டும் மாமல்லன் சிலம்பு போட்டியிலும் அய்யூப் முகமது சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து சின்னமணிகுண்டு அருகே கடந்த 50 ஆண்டு காலமாக பஜ்ஜி மற்றும் வடை, போண்டா ஆகியவைகளை மனம் கவரும் சுவையுடன் கொடுத்து வரும் ராஜம்மாவை சந்தித்து சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். தமிழக அடுத்த மொரட்டாண்டியில் 62 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கர காளி கோவில் உள்ளது. இங்கு தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கின்றனர். இங்கு மாதம் மாதம் நடைபெறும் அஷ்டமி பூஜை மற்றும் அமாவாசை யாகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஆடி மாதம் தேய்பிறை அஷ்டமி மற்றும் அம்பாளின் ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆலய நிர்வாகி ஸ்ரீமத் ஸ்ரீ நடத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள் தலைமையில் அபிஷேகம் மற்றும் வண்ண மலர்களால் ஸ்ரீ பிரத்யங்கர அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவிலை சுற்றி அம்மனின் உற்சவம் உலா வண்ண வான வேடிக்கையுடன் நடைபெற்றது. ஆலய துணை நிர்வாகி வரது தேசிகன் தலைமையில் பைரவ பூஜையும் சிறப்பு யாகமும் நடைபெற்றது. இதில் தமிழக மக்கள், புதுவையை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாட்டினை ஆலய தலைமை அர்ச்சகர் பாலு தலைமையில் ஆசிரம நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். ராஜச்சந்திர அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட முத்தியால்பேட்டை V3 திருவிழா மாபெரும் சிறப்புடன் மக்கள் உற்சாக மத்தியில் நடைபெற்றது. மங்கள கருவறை திட்டத்தின் கீழ் 8 குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்கள் வழங்கப்பட்டன. அதே நேரத்தில் கிட்ஸ் கார்னிவல் நிகழ்ச்சியில் பாடல், நடனம், ஓவியம் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. மொத்தம் 260 குழந்தைகள் பங்கேற்ற நிலையில் 60 குழந்தைகள் பரிசுகளை வென்றனர். இதில் 6 குழந்தைகள் முதல் பரிசாக சைக்கிள்கள் பெற்றனர். மற்ற பரிசுகளாக சவுண்ட் ஸ்பீக்கர், சயின்ஸ் கிட் ஆகியவை வழங்கப்பட்டன. கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டன. இவ்விழாவின் இறுதிக்கட்டமாக முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 1000 குடும்ப உறுப்பினர்களுக்கு கேஸ் அடுப்புகள் வழங்கப்பட்டன. இந்த மாபெரும் விழாவில் அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திர தலைமையேற்று அறக்கட்டளை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை விடுதலை நகர் டாக்டர் கருணாகரன் ஜெயலட்சுமி தம்பதியினர் நிறுவிய பாத சிகிச்சை மற்றும் ஆயுர்வேத மருத்துவ நிலையம் சார்பில் பாரதிய ஜனதா கட்சி வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி மக்கள் இயக்க நிறுவனர் வெற்றி செல்வம் அவர்கள் தலைமையில் கோகுலாஷ்டமி இன்று ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் படம் வரைதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி, பெண்களுக்கான பல்வேறு போட்டிகள் நடத்தி பரிசளிப்பும் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக ஆன்மீக குருஜி ஸ்ரீ ஞானகஸ்பர் கலந்து கொண்டு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி பற்றிய வரலாற்றையும் தத்துவங்களையும் எடுத்துரைத்து மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் வெற்றி செல்வம் நல்லாசிரியர் விருது பெற்ற முரளிதரன், பிரகாஷ் ஆகியோருடன் இணைந்து பரிசுகள் வழங்கினார். வெற்றி செல்வம் ஸ்ரீ கிருஷ்ணரும் ரக்ஷாபந்தன் விழாவும் பற்றிய தொடர்பை விளக்கி தலைமை உரையாற்றினர். ஸ்ரீ ஜெய் குருதேவ் ஜுவல்லரி, ஸ்ரீ பிரகாஷ் குடும்பத்தினர் விழா ஏற்பாடுகளில் பங்கெடுத்தனர். துணை தாசில்தார் சிவகாமி வெற்றி செல்வம், ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீ குசேலர் ஆகியோருக்கான நட்பு பற்றி சிறப்புரையாற்றினார். பேராசிரியர் டாக்டர் ஆனந்த் நடராஜன், தனசேகரன் ஆகியோர் 500க்கும் மேற்பட்டோருக்கான அரசு விருந்து ஏற்பாட்டில் பங்கெடுத்தனர். பாத சிகிச்சை டாக்டர் கருணாகரன், போஸ்ட் மாஸ்டர் ஜெயலட்சுமி, வைத்தியர்கள் முனியப்பன், புகழேந்தி, கஸ்பர், சந்திரா, சித்ரா உள்ளிட்ட குழுவினர் அனைவரையும் வரவேற்றனர். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் நிர்மலா ரமேஷ் மற்றும் இசை மாணவிகள் பக்தி பாடல்களின் கர்நாடக இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. விடுதலை நகர் குடியிருப்பு நலசங்க நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் மற்றும் குணசேகரன் ஆகிய தலைமையில் அனைவரும் பாராட்டினர். 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த மாபெரும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ண பூஜையில் பக்தியோடு பங்கேற்றனர். அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரசாதங்களும் அறுசுவை உணவும் பரிமாறப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.